ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்டர் ஸ்மைல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நல்லம்மல் ஏரி வந்திருக்கோம். இந்த ஏரி வந்து எங்கே இருக்குது, எவ்வளோ நிலமையில் இருக்குது அப்படின்னு தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரோடே நம்ம வந்து இந்த ஏரிக்கு போகிறதுக்குள்ளே இந்த ரோடே எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையாக இருக்குது. இது கேட்டு போட்டு ஆக்சுவலாக பூட்டி வச்சுக்கிறாங்க. சைடில் ஒன்று ஓப்பனில் இருக்குது. எதனால் ஒரு டூரிஸ்ட் பிளேஸை வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க, உள்ளே எப்படின்னு பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்கால் மாவட்டத்தின் நல்லம்மல் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள சுற்றுலா துறையால் அமைக்கப்பட்ட நல்லம்மல் ஏரி புதுப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஏரியா. நான் அந்த ஏரியாக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். போகும்போதே பார்த்தீங்களா எவ்வளோ பள்ளங்கள் இருக்குது. பைக்கே வந்து உங்களுக்கு எம்பி வந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோ மோசமாக இருக்குது அந்த ரோடு. பொதுமக்கள் எப்படி இப்போது சனீஸ்வரம் கோயிலுக்கு வருவாங்க, எல்லாமே டூரிஸ்ட்லாம் இங்கெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ ஒரு இது 3 வருஷம் ஆச்சு சம்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் மக்கள்கிட்ட போய் டீட்டெயிலாக நம்ம கேட்போம். இது உள்ளே போகிறதுக்கே எவ்வளோ மோசமான ஒரு வழியாக இருக்குது, அதை பார்த்துட்ருக்கீங்க. அந்த என்ட்ரன்ஸ் போகிறோம். என்ட்ரன்ஸ் போயிட்டு நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க. ஓகேவா, நிறையா பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றி வர இடம். வாங்க ஃபுல்லாக வீடியோஸ் உள்ளே பார்ப்போம் டீட்டெயிலாக. ஹாய் எஸ், நான் உங்கள் ஆர்டிஸ்ட். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நல்லம்மல்ல ஏரி சுற்றுலாத்துறைக்கு தான் வந்திருக்கேன். புதுச்சேரி அரசால் ஏற்படுத்தப்பட்டது இது. இந்த முதல்ல இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் குயிக்காக வாங்கலாம், அப்படி பார்க்க போகிறோம். இந்த உள்ள என்ட்ரிஸ் ஆகிடும். என்ட்ரன்ஸ் ஆகின உடனே நம்ம வந்து ஒரு அழகான ஒரு வணக்கம் போட்டு ஒரு சிலைகள் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இது அழுக்கு பிடிச்சிருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாஞ்சிடுச்சு கீழே. ஆக்சுவலாக கை உடஞ்சிருச்சு. ஒரு சிலைக்கு 2 கை உடஞ்ச நிலைமை இருக்கிறது. இது வந்து மாற வேண்டும். ஓகேவா, நல்லம்மலுக்கு சுற்றுலாத்துறை வந்து இன்றைக்கி வந்து சனீஸ்வரம் கோயிலெலாம் வந்தாங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி வருவாங்க. இங்கே காரைக்காலில் ஒரு சுற்றுலாத்துறை இருக்குதுன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஆக்சுவலாக ஒரு ஐயா மூலியமாக தெரியும். அவர் யாருன்னு பார்க்க போகிறீங்க, அவர் மூலியமாக தான் சொன்னார். வந்து வீடியோ எடுத்து போடுங்க சொன்னாங்க. கண்டிப்பாக நான் வரேன்னு வந்த உடனே பார்க்கும் போது இந்த இடத்துல வந்தேன். இந்த ஏரியை பார்த்த உடனே நம்ம ஒரு பிரம்மாண்டமாக அடிச்சு. சென்னையில் நம்ம போகும்போது தான் ஈசிஆரில் பார்ப்போம், அந்த மாதிரி இருக்குது. தஞ்சாவூர் திருச்சிலாம் பார்ப்போம். நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி ஏரி இருக்குது. பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இது வந்து ஒரு கல்வெட்டில் வந்து என்ன ரங்கசாமி அவர்களால் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து துவக்கி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து 1 வருஷத்துக்கு அப்புறமா நல்லபடியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நிறையா பொண்டுகள் முஸ்லீம் ஜனங்கள் எல்லாருமே வந்து சுற்றி 3 கிலோமீட்டர் அந்த சுற்றி வருவாங்களாம். வந்துட்டு வரும்போது நல்லா பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து நிறையா மணல்லாம் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய மணல் எடுப்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கு இன்னும் அதிகமாக மீறாக நிறைய மணல் எடுத்ததுனால லாரிகள் போனதுனால ரோடு நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. ரோடு தான் டேமேஜ் ஆச்சுன்னா இந்த யானை இருக்குது பாருங்கள், இந்த கழுத்தும் டேமேஜ் இருக்குது. இதுக்கு ஒரு தந்தம் இல்லாமல் நிலமையில் இருக்குது, பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தந்தத்தையே காணு. ஆக்சுவலாக ஓகேவா, இங்கே பாருங்கள் காதே காணு. இந்த மாதிரி பூந்தா நிலைமையாக இருக்குது. நிறைய பேர் இந்த பூவை வந்து பயன்பெறணும் அப்படின்னா வீடியோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸ் வந்து உள்ளே போகிறோம். உள்ளே ஏழை மக்கள்லாம் இருப்பாங்க. இங்கேயும் தூரத்தில் தெரியுறாங்க, அங்கே உட்காந்துருக்கேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவங்ககிட்ட போய் நான் கேட்க போகிறேன், இங்கே என்ன நடந்து ஏமா அப்படி இருக்குது, என்ன பண்ண போகிறாங்க. இது ஃபுல் ரீசன் வந்து எல்லோரும் பல மாதிரி சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசில் என்ன வருதுன்னு கேட்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த நம்மளை அழைத்து வந்த ராஜா முகமது அப்படிங்கிறவங்க வந்து நல்லம்பூரில் ஃபோன் பண்ணாங்க. இஸ்மாயில் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து ஷூட் பண்ணுங்கள், சேனல் மூலியமாக கூப்பிட்டாங்க. கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லியிருந்தேன், வந்திருக்கேன். போய் பார்க்க போகிறோம். இங்கே என்ன நடக்க சுற்றி பார்க்க போகிறீங்க. இன்னொரு வாட்டி உங்களுக்கு காமிச்சு அதே மீண்டும் திருப்புங்களா. இப்போ நன்றி, மீண்டும் வருகை சுற்றுலாத்துறை அப்படி போட்டிருக்கு, சுற்றுலாத்துறை போட்டிருக்கு. மீண்டும் எங்கே வர மாதிரி இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து லைட்டிங் வசதியும் முதல்ல இல்லாமல் இருக்குது. இந்த பாருங்க, இந்த பார்க்க தோற்றத்தை பார்த்தா அழகாக இருக்குது. அங்காமிங்க தோட்டத்தை பார்த்து அழகாக இருக்குது. அங்கே காமிங்க, அப்படி அங்கே காமிங்க, தோட்டத்தை பார்த்து அழகாக இருக்குது. ரைட் சைடில் ஒரு சிலை இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு சிலை இல்லாமல் இருக்குது பாருங்கள். அந்த சைடு சாஞ்சி இருக்குது, கீழே காமிச்சா தான். இந்த நிலைமையை மாறணுன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ நான் சொல்கிறத விட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. என் இதயத்தில் குடியிருக்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் இது சென்று அடையணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் பதிவை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு பதிவிடுங்க. பதிவிட்டுட்டு நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. இது வந்து அடுத்த வீடியோ நான் இங்கே போடும்போது இது வந்து நல்லா வந்துருச்சு, எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா வந்துருச்சு, போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, இங்கே எல்லாம் நடந்திருக்கு, இந்த வீடியோ பார்த்தோம், அதனால் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா டூரிஸ்ட்டும் வரும்போது நானும் ஒரு டூரிஸ்ட்டாக வந்து இங்கே போட்டிங்லாம் உள்ளான்னு ஆசையாக இருக்குது. பார்க்கும்போது இதெல்லாம் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த நிலைமை மாறணுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுவோம், வாங்க வீடியோவில் போகலாம்.
கற்கக்குடியை சேர்ந்த ராஜா முகமது சமூக சேவகர் அவர் தான் வந்து என்னை அழைச்சிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே வீடியோ பண்ணு சொல்லிட்டு இந்த இடமே இந்த ஏரியா மாறுன்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன்ட்டேன். பைக்கில் பயங்கரமாக இருக்குது, எப்படி நான் போக முடியுதுல, கீழே வந்துடுவோம் அப்படின்னு. வாங்க நான் அழைச்சிட்டு போனேன் சொல்லிட்டு சிரமப்பட்டு போனார். இந்த பாதையில் வந்து பைக்கே போக முடியலன்னா எப்படி இருக்கும்? அப்படியே மக்கள் வந்து சுற்றி வருவாங்க. 3 கிலோமீட்டருக்கு வந்து எல்லா மக்களும் சுற்றி வர ஒரு இடம் இது. இதுக்கு வந்து நிறையா சுகர்லாம் குறையும். நடந்து வந்தால், வாக்கிங் வந்தால், திருநள்ளாறு கோயிலுக்கு வரவங்க சரி, நிறைய பேர் காரைக்கால் கோயிலுக்கு வரவங்க சரி, ஞாபகம் வரவங்க இங்கே எல்லாம் வந்து பயன்பெற்ற இடம். இந்த நிலைமையில் இந்த இடம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து மாற்றங்கள் மாறணும், ராஜா மூலியமாக மாறணும். இப்போ என் சேனல் மூலிமா நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் அனைத்து மக்களுக்கும், உலக மக்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ண கண்டிப்பாக இந்த இடம் ஒரு மாற்றமாகவும் நம்மளே வந்து சூப்பராக அந்த பாட்டிலாம் உட்காந்துருக்காங்க. அந்த பாட்டிலாம் நம்ம நிறைய கேட்போம், என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. இந்த ஊரில் உள்ளவங்க தான், அவங்க என்ன சொல்ல கேட்போம். வாங்க போய் கேட்போம், வாங்க போவோம். ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்டிவ் ஸ்மைல். இப்போ நம்ம வந்து இந்த நம்ம அன்புக்குரிய நானா அவர்கள் வந்து உங்கள் நேம் சொல்லுங்கள். என் ராஜா முகமது, சமூக ஆர்வலர். எனக்கு வந்து திருநள்ளாறு பகுதி கற்கங்குடி. எனக்கு ராஜா முகமது எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இங்கே மினி குற்றாலம் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஏரியெலாம் இருக்குது, அது சீரமைப்பு சரியில்லை அப்படின்னு நாங்கள் வந்து பாருங்கள், யூடியூப்பில் போடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு வந்தேன். இங்கே வந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, என்ட்ரன்ஸே வந்து ஆக்சுவலாக மக்கள் வர பாதைகளே ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. அங்கே துவக்கி வைக்கப்பட்ட சிலை ஒரு 2 யானை இருக்கும். ஆக்சுவலாக அந்த யானையே வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அது இதாக இருக்குது. அது சிலை வந்து சாஞ்சு கீழே கிடக்கு. ஓகேவா, ஒரு சிலைங்கிறது எவ்வளோ முக்கியமானது ஒரு இது, அது கலந்துருக்கு. இந்த பழைய மாதிரி இந்த எப்படி இதை ஆரம்பித்தாங்களோ அந்த ஏரியை அதே மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்களோட முயற்சியாக இருக்குது. நம்ம ஆக்டிவ் யூடியூப் சேனல் மூலியமாக எனக்கு ஒரு நல்ல கருத்தாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வரும்போது காரைக்காலில் இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குதா நம்ம இந்த சரௌண்டிங்கில் அப்படி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாகவும், இங்கே வந்தவுடனே எனக்கு வந்து ஒரு குற்றாலத்தில், ஒரு கொடைக்கானத்தில் அப்படி வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. இங்கே போட் ஹவுஸ்லாம் விட்டிங்கன்னா மக்கள் ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி பரநடைவாங்க. இன்றைக்கி நானே வந்து ஆட்டோ டிரைவர் ஏற்றி போகும்போது சின்ன போட்டிங் இருக்கான்னு மக்கள் நிறைய வெளியூரில் வர கேட்குறாங்க. அப்படிங்கும்போது இங்கே தனிப்பட்ட முறையில் இங்கே வருவாங்க. இந்த ரோடும் சரி, இங்கே இருக்கிற கண்ணாமண்ணான் இருக்குது. எப்படின்னா எங்கே யார் வரா என்ன போகிறான்னு தெரில. நான் இங்கே வரும்போது நானும் வந்தோம். வரும்போது இந்த 2 ஐயாவும் அம்மாவும் பார்த்தோம். அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது கேட்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐயாவே வந்து அவங்கள பேட்டி எடுத்துட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் கேளுங்க. குறிப்பாக அந்த வந்து உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா காரைக்கால் மாவட்டத்தில் ஆக்டிவ் இஸ்மாயிலுங்கிறது ஒரு நல்ல ஒரு, இப்போ இல்லை, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமாகவே பல்வேறு பணிகளை எடுத்து போடுறீங்க. இதனால் வந்து நாங்கள் வந்து சொல்லணும்னு நினைக்கிறத வந்து உங்கள் மூலிமா சொல்லும் போது அது பிரபலமாகி அதை அரசை போய் சென்றடையுது. அதனால் அதில் வந்து பொதுமக்கள், காரைக்கால் மாவட்ட பொதுமக்கள் மட்டும் நீங்கள் வந்து இது மட்டும் இல்லை, சென்ற வாரம் கூட பார்த்தா நீங்கள் புதுச்சேரியில் கூட போய் செய்தி எடுத்து பிரச்சனைகளுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. எந்த ஒரு எதுவும் இல்லாமல், ஒரு பிரதிபலன் இல்லாமல் எங்களை போன்ற சமூகங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வரதுனால பொதுமக்களுக்கு ஒரு பயனு. கண்டிப்பாக எனக்கு ஒரு இந்த ஏரி சம்பந்தமாக பல விஷயமாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இந்த வாட்டி உங்கள் மூலிமா எடுக்கிறதுனால இந்த ஏரி கண்டிப்பாக வந்து இதாகவும் நான் வந்து நம்பிக்கைப்படுறேன். இந்த விதத்தில் இது நான் சொல்கிறத விட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஐயா மாதிரி உள்ளவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க. அதனால தான் உங்களை நேரடி அழைச்சி வந்தேன். ஏன்னா நான் சொன்னால் கூட அது அரசியலாக கூட போயிடும். ஏன்னா அது நீங்கள் வேணால் ஐயா வேணால் கேளுங்க. வணக்கம், உங்கள் நேம் சொல்லுங்கள் ஐயா. வணக்கம், என் பேர் என்ன நடராஜன். என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஐயா? ஏத்தூர் தான். வீடு இங்கே இருக்கு? வீடு தான் பக்கத்தில் தான், பக்கத்தில் இருக்கு. ஐயா, இந்த ஏரி வந்து எப்படி முதல் ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த நோக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதை சொல்ல முடியும்? ஐயா, அந்த ஏரி வந்து ஏற்கனவே வயலை தாங்க இருந்துச்சு. ஃபுல்லாக வயலை தாங்க இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு கவர்மெண்ட்லேயே எல்லாத்தையும் காசு கொடுத்து இங்கே ஏரியை எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு தான் கரை கட்டினாங்க. அப்புறம் வந்து ஒரு ரோடு போட்டாங்க. ரோடு போட்டு 2 பத்துலேயும் கல் போட்டு நல்லா அழகாக வச்சுருந்தாங்க. மறுபடியும் என்னன்னு கேட்டால் மண் எடுக்க வந்தாங்க. பொதுமக்கள்லாம் வந்து ராவும் பகலமாக தான் இருக்கும். லைட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. மேற்க அந்த வடக்கையும் போட்டிருந்தாங்க. லைட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. மறுபடியும் என்ன கேட்டால் 2 வருஷம் எரிஞ்சுது. மறுபடியும் எரியல. மறுபடியும் என்ன கேட்டால் போன வருஷத்தில் வந்து மண் எடுத்தாங்க. போன வருஷமும் 3ஆம் வருஷம் தொடர்ந்து 2 வருஷம் மண் எடுத்தாங்க. மண் எடுத்துல என்ன பண்ணிட்டாங்க, காராகரம் எல்லாத்தையும் உடைச்சி காடு மண்டி போட்டுங்க. எல்லாம் மக்கள்லாம் வர்றது இல்லைங்க. காலையில் எப்படினாலும் அதுக்கு முன்னாடி காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாக்கிங்க வருவாங்க, சுற்றி வருவாங்க. கிட்டத்தட்ட வந்துங்க அந்த ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஏகத்துக்கு 3 கிலோமீட்டருங்க. 60 ஏக்கர் 3 கிலோமீட்டருங்க. அளந்தாச்சுங்க. நான் அளக்கும் போது நான் கிட்ட இருந்தேங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் கரெக்டாக.
டேப்பு பிடிச்சி அளந்தாங்க. நான் கரெக்டாக நாங்கள் அளக்கும் போது நான் கிட்டே இருந்தால் எனக்கு கரெக்டாக மணி 3 கிலோமீட்டருங்க இருந்துச்சுங்க. இப்போ வந்து அப்போ வந்து என்ன கேட்டாங்க, காலையில் கரெக்டாக மணி 5 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தீவா ஆம்பளையும் பொம்பளையுமா வாக்கிங் வருவாங்க. இப்போ 2 வருஷமாக வர்றதே இல்லைங்க. காடு மண்டி போய் யார் என்ன செய்கிறா யார் என்ன போகிறான்னு தெரியாதுங்க. குடி வந்து எல்லாம் குடிக்கிறதுக்கு தான் அங்கே இங்கேயும் உக்காந்துருக்கானுங்க. ஆம்பளை பொம்பளை வந்து போலீஸ் ரோந்து வருது இல்லையா இங்கே? போலீஸு ரோந்தெல்லாம் வர்றது இல்லைங்க. இப்போ அதுக்கு முந்தியெல்லாம் வந்தாங்க, இப்போ வர்றதே இல்லைங்க. ஓகே, இப்போ நீங்கள் இது என்ன செஞ்சால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன செஞ்சேன்னா அதேமாரி இந்த கரையை வந்து ரோட்டை சீர்படுத்தி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தால், பழைய நிலைமைக்கு போட்டிங்கெலாம் விட்டால் நல்லாயிருக்கும். மக்கள்லாம் நிறையா வருவாங்க. தனித்தர பாகம் எடுக்க வர்றவங்களாம் இங்கே வருவாங்க. கார் எடுத்துக்கிட்டு அதுக்கு மிஞ்செல்லாம் வருவாங்க. இப்போ அறவே வர்றது இல்லைங்க. ஒரு வந்து 2-3 வருஷமாக வர்றதே கிடையாதுங்க யாரும். ஓகே, ரொம்ப நன்றியா சொன்னீங்க. அம்மா உங்க நேம் சொல்லுங்கம்மா. எனக்கு சொல்லவே இல்லைங்க. உங்க பேர் சொல்லுங்க. என்ன பேர்? என் பேர் அமுதா. அமுதாம்மா, இப்போ வந்து நம்ம இந்த இயற்கையான இந்த இருக்குதா ஏரி, ஏன் இந்த நிலைமையில இருக்கு? ஏன் நீங்க உங்க மனசுல என்ன படுது? இப்போ வந்து ஏரியை வந்து அவங்க வந்து எல்லாம் குழியை நோண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போனோன்னா மண்ணை எடுத்துட்டு போயிட்டாங்க. அது யார் அலோட் பண்ணது? அது யாருன்னு அது தெரியாதுங்க. சரி. அது அப்போ வந்து இந்த ரோடெல்லாம் நல்லா சுத்தமத்தமாக கொஞ்சம் இருந்துச்சு, ஜனங்க கொஞ்சம் வரப்போவோ சௌரியமாக இருந்துச்சு. இப்போதைக்கு எல்லாம் காடு மண்டி எல்லாத்தையும் மண் எடுக்க வந்தவங்க உடச்சி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. 4 பக்கமும் காடு. நாங்கள் பொம்பளை ஆம்பளை வெளியில் வர முடியல. அந்த அளவுக்கு எங்களுக்கு பயம் உண்டாகுது. ஆமாம், ஒரு மனுஷ மக்கள் வர்றதுக்கு, ஒரு ஆடு மாடு மேய்க்க வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நாங்கள் ஏழை மக்கள் தான், இதை கொண்டு தான் நாங்கள் பிழைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ இது இல்லாதனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிழைக்கிறதுக்கு போகிறதுக்கு, ஒரு நடுவுனத்துக்கு, ஒரு களைக்கண்ணி எடுக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ விவசாயம் இந்த வயசானவங்களும் நாங்களாம் வீட்டில் தான் இருக்கோம். ஒரு இதுக்கெல்லாம் அங்கஞ்சே வேலைத்துக்கெல்லாம் போக முடியல. ஏதோ ஒரு ஆட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதை வச்சு நாங்கள் மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இப்போ இது வந்து இப்போ இந்த ஏரி வந்து பழைய மாதிரி எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பழைய மாதிரி எப்படி நல்லா இருக்கும்? நாங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கொண்டுட்டு வரணும். ரோடு கரை கட்டி கொண்டுட்டு சுத்தமாக இருந்தாங்கன்னா ஜனங்க போக வர கொஞ்சம் வசதியாக இருக்கும். எங்களுக்கு பயம் இல்லை. சுற்றி வர மாதிரி மக்கள் போயிட்டு வர, டூரிஸ்ட்லாம் வந்தால் போயிட்டு வர மாதிரி. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. ஐயா, உங்களோட கருத்தை சொல்லுங்க ஐயா. அதாவது இப்போ இந்த ஏரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2014 4.98 கோடி ரூபாய் மதிப்பில் வந்து இந்த திட்டத்தை அறிவித்தாங்க. இதை அதுக்கு பிறகு இந்த அம்ருத் திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுடைய திட்டங்கள்லையும் பணம் போட்டுதான் சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு புரியாத புதிர் மாதிரியே இருக்குது. இதுக்கு எவ்வளோ நிதி போடுறாங்க, எவ்வளோ நிதி எடுக்கிறாங்க. அதனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரி உள்ள இந்த அம்மாவும் ஐயாவும் சொன்ன மாதிரி மணல் கொள்ளை நடந்திருக்குது. அது மணல் எவ்வளோ இல்லை அரசு தெரிஞ்சு தான் ரயில்வே திட்டத்துக்கு எடுத்திருக்காங்க. இதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்த தகவல் இங்கே பகுதியில் உள்ள மக்கள்லாம் சொல்கிறத பார்த்தீங்கன்னா 100 வண்டி எடுத்துருந்தாங்கன்னா ஒரு 50 வண்டி கணக்காட்டிருப்பாங்க, இல்லை 20 வண்டி கணக்காட்டிருப்பாங்க. பாக்கியெல்லாம் இது வந்து கொள்ளை போயிருக்குது. இது வந்து இதில் வந்து அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்களா? ஏன்னா ஏற்கனவே வந்து லஞ்சம் கட் பண்ண இந்த மட்டும் தெரியுதா பக்லியா? தெரியுதா? சொல்லிட்டேன். இது வந்து இந்த இதுக்கான நிலம் எடுத்ததுக்குன்னா விவசாய நிலத்தில் வந்து நீர் மேலாண்மை அதிகப்படுத்தப்படும். அதே மாதிரி வெளியூரில் வரக்கூடிய சுற்றுலாத்தலங்களை வந்து சீர்படுத்தப்படுங்க. பொதுவாகவே புதுச்சேரி அரசு பார்த்திங்கன்னா காரைக்காலையும் பாண்டிச்சேரியும் மாற்றாந்தாய் மனப்பாடம் மேலே தான் செயல்பட்டு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்டிச்சேரி கடற்கரையில் வந்து இடமே கிடையாது. அதை பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக இந்த மாதிரி நீட்டு போக்கில் ஒரு ரோடு தான். அந்த ரோட்டை வந்து எவ்வளோவெல்லாம் செய்ய முடியுமோ கோடிக்கணக்கில் அதில் பணத்தை போட்டு உலக மக்கள்லாம் வந்து உட்காந்து பார்க்கக்கூடிய வகையில் இருக்கிற இடத்த பெருசாக சிறப்பாக்குறாங்க. இப்போ நீங்கள் காரைக்கால் கடற்கரையை பார்த்துருப்பீங்க. அங்கே எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இருக்குது. அந்த வாஞ்சூர்லேருந்து இது நம்ம பூவத்து வரைக்கும் அந்த இடங்களை நம்ம சுத்தம் பண்ணி சுற்றுலாத்தலம் ஆக்கணும்னா நல்லாயிருக்கும். ஏற்கனவே மன்சூர் சார் கலெக்டராக இருக்கும்போது, டெப்டி கலெக்டராக இருக்கும்போது அதெல்லாம் பண்ணினாங்க. அது அப்படியே முயற்சி. இந்த முன்னாடியே செடி வளர்ந்துட்டு இருக்கும், பிச்சாவரம். ஆமாம், அதுலேயே போட்டிங் விட்டா ரொம்ப அடையாத்தி காடுகள். அந்த அடையாத்தி காடுகளையும் நாங்கள் அதாவது இப்போ வருமானம் இல்லைங்கிறீங்க, காரைக்காலை வந்து இப்போ ஒன்றுமே இல்லைங்கிறீங்க. காரைக்காலை வந்து எப்படின்னா வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அதாவது இங்கே 5 சட்டமன்றம் இருந்த சட்டமன்றம் முதல்ல 12 இருந்த சட்டமன்ற தொகுதியை 6 ஆக்குனீங்க, அப்புறம் 5 ஆக்குனீங்க. அப்போ ஆக மொத்தம் காரைக்காலில் வந்து பிரதிநிதித்துவம் அங்கே வந்துடக்கூடாது, அவங்க வந்து கேள்வி கேட்டக்கூடாது. இங்கே உள்ள ஒரு முதலமைச்சர் அன்றைக்கி வந்து ராமசாமி அண்ணன், பக்கீர்சாமி அண்ணன், இவங்கெல்லாம் நம்ம முதலமைச்சராக இருந்த ஊர், எம்ஓஜி ஃபருக் மறைக்கார், இவங்களாம் முதலமைச்சராக இருந்த ஊரில் இவங்க 12 பேர் அங்கே வந்தால் அமைச்சரவையில் அவங்க வந்து முதலமைச்சர் பதவி கேட்பாங்கிற ஒரே காரணத்துக்காக காரைக்கால் ஒழிச்சாங்க.
அதை இங்கே உள்ள சில எம்எல்ஏக்களும் அந்த நேரத்தில் இவர் பெரிய ஆடுவார் அவர் பெரிய ஆடுவார் அப்படிங்கிற அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனில் அதை கண்டுக்காமல் விட்டாங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ இங்கே உள்ள ஒரு ஆள் முதலமைச்சர் வர முடியுமா? வர முடியாது. ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அதுக்கான குறை சொல்லலை. அவங்க பாண்டிச்சேரி அவங்க உரிமையை அவங்க போராடுறாங்க. நம்ம ஆளுங்க நம்ம எம்எல்ஏக்களை போராடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் இது வரைக்கும் இந்த 2014க்கு பிறகு இந்த திருநள்ளாத்தூரில் 2 அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. பல முறை எம்எல்ஏக்களாக இருந்திருக்காங்க. இப்போ பிஜேபி மூலயமா நியமன சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. எல்லாருமே இதை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மழை பெஞ்சா லைனில் மரம் வந்துச்சு, இந்த மரத்தை வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து எடுத்தாங்க. இதுதான் சட்டமன்ற உறுப்பினர் வேலையா? சட்டமன்ற திட்டங்கள் போடணும். மக்களுக்கு வருமானம் என்ன இருக்குது, மக்களுக்கு என்ன சௌகரியங்கள் பண்ணணும். இந்த ஏரியா இது பண்ணால் இன்றைக்கி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிபி சுகரு எல்லாம் ஏறி போய் கிடக்கு. கண்டிப்பாக ஓகேங்களா? மருத்துவத்தில் இருப்பாங்க. இது வந்து அது கூட நன்மையை பயக்கும். இன்றைக்கி வந்து வாக்கிங் போகாதவங்க கூட இந்த இடத்த பார்த்துட்டு வாக்கிங் போகணுன்னு ஒரு நான் பார்த்தோன்னு ஷாக்கிங் சூப்பராக இருக்குது சார். அந்த இடம் பார்க்குறது அருமையாக இருக்குது. நானும் இன்னைக்கு வரணும்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆக்டர் இஸ்மாயில் எங்கே காலை எடுத்து வச்சாலும், அந்த யூடியூப் சேனலில் கையில் எடுத்து வச்சாலும் அது வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா உங்களுடைய சேனல்ஸை வந்து இப்போ பொதுமக்கள் மட்டும் கிடையாது, முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து மத்திய அமைச்சர்கள் வரைக்கும் உங்களுடைய சேனல் வந்து பிரபலமாக இருக்கிறது வந்து நான் கண்கூட பார்த்துருக்கேன். அதனால தான் நீங்கள் கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட 1 மாதமாக உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் இன்றைக்கி தான் எனக்கு டைம் கொடுத்தீங்க. அதுவும் நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா பல வேலைகள் மட்டும் நீங்கள் வந்திருக்கீங்க. அதனால் மெயினாக எங்கள் திருநள்ளா தொகுதி மக்கள் சார்பாக நான் வந்து இதை வந்து உங்கள்கிட்ட வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் நேரம் வைக்கணும். புதுசாக ஒரு பளிச்சுன்னு ஒரு ஒளியை காமிச்சவங்க இந்த இடத்த காமிச்சிருக்கீங்க. இது வந்து பிரம்மாண்டமாக இவர் மூலியமாக ஆகணும்னு சொல்கிறேன். நம்ம சேனல் மூலியமாக கூட அண்ணன் ஐயா முயற்சி எடுத்தாலும் நடக்கும். ஒருத்தவங்க சொல்லதான் அவங்களுக்கு தெரியும். மக்கள் கமெண்ட்ஸ் நிறைய போடுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து எங்கே போய் சேர்க்க முடியும் சேருங்க. அடுத்த நடவடிக்கை என்னன்னு சொல்லிட்டு நல்லபடி நடக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ திருநள்ளா தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இந்த மாதிரிலாம் நடக்காத விஷயங்கள் நடக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி இப்போ பொதுமக்களுக்கு மத்தியில் நம்ம போவோம் அப்படின்னு பணம் காசு எல்லாம் கோடி கணக்கில் கொட்டுறாங்க. என்ன தான் கொட்டினாலும் பரவாயில்ல, இது மாதிரி அநியாயங்கள் நடக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலையும் நம்ம நின்று இதை ஏதாவது செய்வோம்னு சொல்கிறேன். இது அரசியலுக்காக நான் வரல. இது வந்து பார்க்கும் போது மனசு வேதனையாக இருக்குது. ஏன்னா நானும் வரி கட்டுறேன். அரசாங்கம் இது என்னன்னா அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம், மத்தியிலையும் மாநிலத்திலையும் இணைந்த ஒரு ஆட்சி வந்தால் பாலாறும் தேனாரும் ஓடலாம் சொன்னாங்க. இது சுத்தமாக கிடையாது. அதுவும் காரைக்கால எந்த ஒரு முன்னேற்ற திட்டத்தையும் செய்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஒத்து வரதில்லை. இங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய நம்ம சகோதரர் சிவாவாக இருக்கட்டும், ஏற்கனவே கமலக்கண்ணன் விவசாயி கமலக்கண்ணனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வந்து இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த இதை வந்து நடத்தணும், செய்யணும். மக்கள் ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடல, அது அவங்களோட விருப்பம். அது வந்து அவங்களுடைய இது பணத்துக்கு போடுறாங்க இல்லை காசுக்கு போடுறாங்க. நம்ம ஊர் நல்லா இருக்கணும். நீங்கள் வந்து மீடியா மூலிமா செய்கிறீங்க. நம்ம உழைப்ப நேரத்தையும் கொடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார். மேடம், இங்கே இப்போ நைட்டில் நீங்கள் வரீங்களா? இங்கே பாதுகாப்பு இருக்குமா? இப்போ வந்து இப்போ நைட் ஆயிடுச்சுன்னா கிரண்டு எரியுமா எரியாது? இங்கே லைட்டு வசதி இங்கே எந்த வசதியும் கிடையாது. லைட்டு கிடையாது. என்ட்ரன்ஸ்லேயும் இல்லையா? இல்லை, எங்கள் தெருவில் இருக்கு. இங்கே இல்லை இருந்துச்சு ஒரு நேரத்தில். ஒரு நேரத்தில் இருக்கும்போது எத்தனை மணி வரைக்கும் ஓப்பனிங்? இங்கே 10-11 மணி வரலையும் பசங்க சுற்றிட்டு அப்படியே விளாண்டு வருங்க. எங்கள் பசங்க சின்ன பசங்க வரலையும் சுற்றிட்டு வருங்க. அழகாக விளாண்டு. இல்லை இப்போ லைட்டு இல்லை. பெண்கள் வரைக்கும் நைட்டு 11 மணி வரைக்கும் இங்கே தான் நிற்பாங்க. ஆமாம், இங்கே வந்து சுற்றுலாவுக்கு வர்றவங்களும் நிறைய பேர் பஸ்ஸெல்லாம் வருவாங்க. பஸ்ஸெல்லாம் வந்து டூரிஸ்ட் இந்த பசங்களுக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு எல்லா பஸ்ஸும் இங்கே வருவோம், வேணும் இங்கே வரும். இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாம் இங்கே வருவாங்க. வந்து எல்லாம் நேரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா உட்காந்து காற்று வாங்கிட்டு போகுங்க. இப்போ இது நின்றுச்சு. நாங்கள் நடமாடுறதுக்கே பயமாக இருக்குது ஒண்டியாக வர்றதுக்கு. அதுக்கு தான் இத்தனை பேர் சேர்ந்து நிற்கிறோம் ஆடு மேய்க்க. ஓ ரைட். ஒரு ஆடு மேய்க்கிறதுக்கு இத்தனை பேர் சேர்ந்து நிற்கிறோம். வந்து என்னைக்கும் ஆபத்து அந்த இடத்துல. தனியாலாம் பொம்பளைங்களாம் அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் வந்து ஆடு மாடு ஓட்டிட்டு போவோம் வருவோம். இப்போ தனியாலாம் நாங்கள் வரமாட்டோம். வர்றதுக்கு 5 ரூபா இருக்கா மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்டால் மூளைக்கு சரக்கை வாங்கி வச்சுக்கிட்டு 4 பேர் 3 பேர் உட்காந்துருக்காங்க சேருக்கு சேரு. நம்ம பொம்பளை தாண்டி போயிட்டு வர்றதுக்கு பயமாக இருக்குது. அதனால யாராவது ஒருத்தர் கையில் கொண்டுகிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது ஆடு மாடு பார்க்குறேன்னா. அது சொல்லுங்கம்மா. சந்திராயம் பேரு. ஓகே, நன்றிமா. இன்னொரு விஷயம் சொல்லணும். வரும்போது என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா? கேட்டு போட்டு அதாவது ஒரு சுற்றுலா தலத்தை வந்து பூட்டி வைப்பாங்களா யாராச்சும்? பூட்டி இல்லைங்க, வச்சிருக்காங்கன்னா திருட்டுத்தனமா நைட்டோட நைட்டு மண் எடுத்துருவாங்கன்னு. இல்லை, அந்த மண் எடுக்கிறத பற்றி சொல்லணும். அந்த மண் எடுக்கிறது கூட பார்த்தீங்கன்னா பல சமூக ஆர்வலர்கள், பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே இது வந்து போராட்டம் பண்ணி தான் அதை நிப்பாட்டினாங்க. அது எத்தனையோ மாவட்ட ஆட்சியர் சொன்னதே நடக்கலைங்க. எந்த அரசியல் அந்த பவர் வந்து இந்த மண் எடுக்கிறதுக்கு போணுச்சுன்னு தெரியல. உண்மையாக சொல்கிறேன், மக்களை வஞ்சிக்கக்கூடிய செயல்களை எந்த சட்டமன்ற உறுப்பினரோ அரசியல் அதிகாரிகளோ செஞ்சாங்கன்னா
அவங்களுடைய பிற்காலங்கள் கண்டிப்பாக கேள்விக்குறியாக தான் இருக்கும். இது இறைவன் ஒரு சாபமாகவே நாங்கள் விடுறோம் பொதுமக்கள் சார்பாக. ஓகே ஐயா, இப்போ நம்ம ஆக்டர் யூடியூப் சேனல் மூலியமாக இதில் எனக்கு கருத்து என்ன தெரியுதுன்னா, முதல்ல மின் விளக்கு இங்கே அமைக்கணும். ஓகேவா, அதுக்குள்ளே ஏற்பாடு முதல்ல பண்ணுங்கள். அதே மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ்லையும் சரி, முக்கியமான இடத்துல சிசிடி கேமரா வைக்கணுங்கிற என்னோட கருத்தாக இருக்குது. ஆனால் உங்களோட ஒரு விஷயங்கள் நிறைய சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இது விரைவில் நடக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்கட்டும். ஓகேவா, நன்றி. ரொம்ப விஷயங்கள் சொன்னீங்க. உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். அப்படி சொல்ல முடியாது, எனக்கு நன்றி சொல்லலாம். இருந்தாலும் எனக்கு இங்கே வந்த பிறகு தான் தெரியுது. நான் வந்து இப்போ இப்போ திரும்பணும்னா நான் வந்து ஒரு பெரிய ஒரு குற்றாலத்துலையோ இல்லை தஞ்சாவூரில் இருக்கிற ஏரியிலையோ இல்லை சென்னையில் இருக்கிற ஏரியிலையோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். தண்ணி வந்து எப்படிமா நிறையா இருக்குமா? தண்ணி இல்லாதப்ப பார்த்துருந்தா மண்ணு எடுத்துருந்ததை பார்த்துருந்தாலே அந்த நோண்டி இதாக இருந்திருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மண் எடுக்கிறதுக்கு ஏரியில் மண் எடுக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது, அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட அளவுன்னு இருக்குது. அந்த அளவுலாம் போக அதை வந்து ஏன் அப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால், நாளைக்கு இங்கே வந்து ஒரு படகு சவாரி நடக்குது, இது பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதில் யாராச்சும் ஒரு தவறி விழுந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஆழத்துக்கு போயிடுவாங்க. ரொம்ப ஆழத்துக்கு போயிடுவாங்க. பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கும். அது இல்லாமல் நிலத்தடி நீர் வந்து எல்லாமே அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுக்கிற மாதிரி தான் அது பள்ளமாக இருக்கிறதையும் இருக்கணுங்கிறது சட்டம் இருக்குது. எல்லாமே இங்கே சட்ட விதிமுறைகள் நடந்திருக்கு. அதே மாதிரி அரசோடைய பணம் இன்றைக்கி வந்து கடன் வாங்கி தான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த இதுக்கு வந்து இதுக்கு வரி கட்டுறாங்கல்ல, வட்டி கட்டுறாங்கல்ல, அந்த வட்டி வந்து யார் கட்டுறது? மக்களோட வரி பணம். அப்போ எதுவுமே செய்யாமல் இவங்க ஆட்சியில் இருந்தால் போதும், ஆட்சி நடத்தினா போதும், அடுத்த வாட்டி இப்போ எதுவுமே செய்யாமல் மறுபடியும் தேர்தலில் ஓட்டு கேட்டு வருவாங்க. ஓட்டு கேட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்ம இது வந்து வேதனையாக இருக்குது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஒரு ஃபெசிலிட்டி இல்லாத ஊராக தான் பரவாயில்ல. ஓகே ஓகே. இந்த 3 பொதுமக்களை கேட்டிருந்தீங்க, நானும் சேர்த்து. இதே மாதிரி எல்லாருக்கும் எல்லார் மனசுலையும் இருக்கும். உங்களை விமர்சனத்தை வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இந்த வீடியோஸை போய் யார் யாருக்கு சேர்க்க முடியுமோ சேருங்க. பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து சும்மா பார்க்காதீங்க, உங்களோட பதிவை பதிவிடுங்க. அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி செய்யுங்க. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ராஜா நான் சொன்னாங்க 3 கிலோமீட்டர் சுற்றி பைக்கில் வந்துடலான்னாங்க. நான் சொன்னேன், என்னால் பைக்கில் போகும்போது நானே கீழே விழுந்துடும் போகிறேன், காலை ஊண்டிங்க அதை ஊண்டிங்க அப்படின்னு தடுமாற்றமாக இருந்துச்சு. நான் இறங்கிட்டேன். ஆக்சுவலாக நீங்களே ஓட்டுங்க ரோடு எப்படின்னு பார்ப்போம் சொல்லிட்டு நான் அங்கே நின்றுக்கிறேன். என்னால் வர முடியல, கீழே விழுந்துடும் சொல்லிட்டு நான் நின்றுக்கிட்டேன். அங்கேருந்து நான் ஷூட் பண்ணேன். ராஜா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பைக்கில் வராங்க பாருங்கள். கரடு மூடான ஒரு ரோடு, எவ்வளோ பள்ளங்கள். நம்ம நார்மலாக ரோட்டில் கூட ஓட்டிடலாம். ஆக்சுவலாக இந்த ரோட்டில் பயங்கரமாக இருக்குது. இந்த நிலை மாறணும்னா உங்கள் கையில் தான் இருக்குது, மக்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக ராஜா முகமது மூலியமாக ஒரு சமூக சேவகர் அவர். ஓகேவா, இந்த அளவுக்கு வந்து நோன்பு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஓட்டி இந்த மாதிரிலாம் இந்தமாரி இடங்கள் காமிக்கிறது வந்து பெரிய விஷயங்க. கண்டிப்பாக பயங்கரமான ஒரு மாற்றம் வரணும், இந்த ஏரி மாறணும்னு அவர் உழைக்கிறாரு. அவர் எடுத்த முயற்சி எல்லாமே வெற்றியாக தான் இருந்திருக்கு. கண்டிப்பாக அந்த வெற்றிக்கு நான் துணை நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் சில விடைகள்லாம் சொல்லியிருக்காங்க ஐயா அவர்கள். ராஜாமோகன் சார் அவர் கூட இருந்து நான் வந்து ஆக்டிவ் யூடியூப் சேனல் மூலியமாக நான் தொடர்ந்து நிறைய விஷயம் காமிக்கலான்னு இருக்கேன். மாற்றம் கண்டிப்பாக வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு மிஸ் பண்ணாதீங்க. வாங்க இன்னும் வீடியோஸ் பார்க்கலாம். வந்து ஆக்டர் இஸ்மாயில் யூடியூப்லேருந்து இந்த இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது எங்கள் பகுதியில், நீங்கள் வந்து எடுத்து எங்களுக்கு சொல்லணும், இதை செய்யறதுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யணும், நம்ம அவங்கள்ட்ட உதவி கேட்டிருந்தோம். இன்றைக்கி அவங்க வந்து பல பிஸிக்கு பின்னாடி இன்றைக்கி தான் வந்து டைம் கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம இப்போ எடுத்து எல்லா மக்கள்கிட்டையும் பேசிக்கிட்டு நானும் வந்து இந்த இதில் என்னெல்லாம் செய்யணும் நான் என் கருத்தையும் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களை மாதிரி பாமர மக்கள் தினந்தோறும் இங்கே இருக்கக்கூடிய அவங்க வந்து இது நிலைமை என்ன, இது எப்படி இருந்துச்சு, இப்போ இவ்வளோ மோசமாக இருக்குது, இதுக்கு யார் காரணம்? அரசாங்கம் காரணமா, இல்லை எம்எல்ஏ காரணமா, இல்லை மினிஸ்டர் காரணமா, இல்லை ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியே வந்து காரணமாகிறத நீங்கள் உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள். அது மூலமாக நமக்கு நன்மை நடந்தீங்கன்னா நமக்கு நல்லது தான். அதாவது இந்த ஏரி இந்த வயலில் இருந்தது, அதுக்கு பிறகு ஓரளவு ஆழமாக சுற்றிக்கிறோம். தண்ணி பார்த்தா உங்களுக்கு போர் பைப்பு அடி பைப்பு எல்லாமே வேலை செய்யணும்னு சொன்னது அது. இது வந்து இதை வந்து இந்த மண்ணை அரசாங்கத்தில் மண்ணை விற்று காலம் சொல்கிறாப்புல ஆயிடுது. அதோடு இல்லாமல் அளவுக்கு மீறினா ஆழம். ரெண்டாவது பக்கத்தில் ஒரு குமாரகுடி, இந்த குமாரகுடி ஓரமாக நோண்டி உடப்பு வச்சாக்கா அதை அடைக்க முடியாதுங்க. நாங்கள் மறைச்சி அதை ஒரு அதாவது ஏன் இவ்வளோ மண் எடுக்கிற வரைக்கும் பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தாங்கன்னாக்கா அரசியல்வாதி சொல்லுங்களா? அரசியல்வாதி யார் ஏற்கனவே உள்ளவங்களா இப்போ இருக்கவங்களா? அது பொதுவாகவே இப்போ உள்ளவங்களும் நீங்கள் அழகாக தப்பிச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது, இப்போ பொதுவாக சொல்கிறோம். நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த அரசியல்வாதியும் நம்மளை வந்து இது சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. கவர்மெண்ட்டே 19 எல்லாத்தையும் மண்ணை விட்டு சாப்பிட்றதாலுமே போச்சு. பாதிக்கப்படுறது வந்து குமாரகுடி கிராமம், நல்லம்பு கிராமம், சேத்தூர் கிராமம்.
இதை வந்து டெவலப் பண்ணால் என்ன மாதிரியான லாபம் மக்களுக்கு கிடைக்கும்? அது வந்து கவர்மெண்ட் அவங்க சொல்லியிருக்காங்கனாக்கா சுற்றுலா மைதானம்னு ஆரம்பிச்சது. மகாமயிலுக்கு வர்றவங்க சுற்றுலா மைதானமாக போட்டிங் விடுறோம் அது இதுன்னு சொன்னாங்க. அந்த போட்டிங்கும் கிடையாது. இப்போ மண் இப்போ திருப்பி இப்போ ஏற்கனவே வந்திருக்காங்களா? அதாவது சுற்றுலா வராங்க அதுக்கு முன்னாடி வந்தாங்க. ரொம்ப மக்களை சும்மா ரோடு நல்லா இருந்துச்சு. மண் இருக்கிறது இந்த ரோட்டுக்கு நம்ம நடந்து கீழே மழை பெய்ஞ்சுன்னா நடந்து நம்ம வர முடியாது. இப்போ அதோட இல்லாமல் இப்போ இது வந்து சீர் பண்ணுற நிலைமையும் இல்லை. சீர் பண்ணுற நிலைமை இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மண்ணை எடுக்கலான்னு சொன்னாக்கா சீர் பண்ணுவாங்க. ஆனால் ரோடு வந்து சீர் பண்ணுற நிலைமை இல்லை. அப்படி சப்போஸ் வந்ததுன்னா நாங்கள் வந்து இது எக்காந்த மட்டும் 2-3 கிராமம் சேர்ந்து மறப்போம். ஏற்கனவே மறைச்சிருக்கீங்களா? மறைச்சது தான் ஆஃப் ஆகி போயிட்டு 40 அடின்னாங்க. இப்போ 60 அடிக்கும் கீழே இருக்குது. அளவு இல்லை. கேட்டால் கவர்மெண்ட்டு எத்தனை வருஷமாக அது கிடக்குது மாதிரி? இதேமாரி அது கிடக்குங்க. ஒரு 10 வருஷமாக கிடக்கு. ஆமாம், 2014. ஆமாம். இல்லை அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் கேட்குறான்னு கேட்குறேன். இல்லை நமக்கு இப்படி தான் இங்கே தான் வேலை. இப்போ மாடு விட்டுருப்போம் பார்ப்போம். அநியாயம் சரி யாருன்னு கேட்டிங்கனாலே பொதுவாக அரசியல்வாதியே நம்ம நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரி, முதல்ல இங்கே லைட்லாம் இருந்துச்சுன்னா இப்போ எதுவுமே இல்லை. லைட்டு மாடு எத்தனை மணி வரைக்கும் மேய்ப்பீங்க? நாங்கள் வந்து 5-6 மணி வரைக்கும் மேய்ப்போங்க. அதுக்கு அந்த நாங்கள் போகிறோம். லைட்லாம் இருந்துச்சுங்க நிறையா. இதேமாரி இந்த வண்டி விட்டு அடிச்சு மண் எடுக்க வரணும் போட்டு அடிச்சு ரோடு கிட்ட எல்லாத்தையும் பிரிச்சு இதை பாருங்களேன். போட்டது தான் பல கோடி ரூபா செலவு பண்ணி போட்டது. இந்த இதெல்லாம் போட்டு உடச்சி மண் எடுத்தால் போதுங்க அவங்களுக்கு. அது எந்த செஞ்சில் போனால் என்ன அவங்களுக்கு அந்த ரூட்டில் வந்துட்டாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. சரி பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். நன்மை நடக்கும். ஆக்டர் இஸ்மாயில் வந்து கால் எடுத்து வச்சா எல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. வாங்க 150 பேர் 200 பேர், அதாவது பொதுவாக எல்லா மக்களுமே போவோம். இந்த சேர்லாம் போட்டிருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாமே நடந்துட்டு இருந்தது தான். இந்த மண் எடுக்க வந்தாங்க. அதுலேருந்து மக்கள் இங்கே வர்றதுக்கு வேலையில் பாழடைஞ்ச ஏரி மாதிரி ஆயிட்டு. இந்த சைடு வந்தவங்களாம் தடுமாறி கீழே வந்தால் வாக்கிங் தான். அது இதெல்லாம் நமக்கு கிராம மக்களுங்கிறதுனால இதை தாண்டிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இதை வெளியூர்லேருந்து வந்தாங்கனாக்கா தடுமாறி கீழே விழுந்து ஊட்டிட்டு பேருந்து தான் போகணும். வேறு வழியே இல்லை. மழை வந்தாலும் பிரச்சனை. ஆமாம், மழை வந்து அங்கே வர்றதுக்கு வேலையே கிடையாது. நீங்களே வர முடியாது. ஆமாம். உங்கள் எல்லாருடைய இது நம்ம இஸ்மாயில் சார் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இஸ்மாயில் யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்துச்சுன்னா அது நடக்காமல் இருந்ததில்ல. காரைக்கால் மாவட்டத்தில் நிறைய சாதனை பண்ணியிருக்குது. அது இந்த நம்பிக்கையில் தான் உங்களுக்கு கூட்டு வந்திருக்கேன். நீங்களும் வந்து நல்லபடியாக பேட்டி கொடுத்துருக்கீங்க. நன்மையே நடக்கும் என்று நம்ம எல்லாம் நம்புவோம். வணக்கம்மா, உங்கள் நேம் சொல்லுங்கள். இப்படி பார்த்து சொல்லுங்கள். இது பார்த்து உங்கள் நேம் சொல்லுங்கள். பேர் சரஸ்வதிமா. இப்போ ஏரி தான் வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக ஏரி வந்து 2 வருஷமா இப்படி தான் இருக்குங்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எப்படி மாறுன்னு ரொம்ப நடந்து கூட வர முடியலையே. நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு ஆடு வச்சு எப்படி மேய்ச்சிட்டு இருக்கீங்க? அது டீட்டெயில் சொல்லுங்கள். இப்போ குச்சிலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் வீட்டில் அடுப்புலாம் இருக்கா இல்லையா? முதல்ல கேஸ் அடுப்புலாம் இருக்குது. கேஸ் அடுப்புலாம் இல்லை, விறகு அடுப்புலாம் இருக்குது எங்கள் வீட்டில். ஓகே, அதை வச்சு தான் இருக்கிறோம் நாங்கள். சரி, ஓகே. இது எப்படி ஏரி டீட்டெயில் சொல்லுங்கள். ஏன் இந்த மாதிரி இருக்குது? ஏரி வந்து இது மண் எடுக்க வந்தது தான் இந்த மாதிரி வீணாக போயிடுச்சு. மண் எடுக்க ராரி ஏற்றி இந்த மாதிரி பள்ளமாயிட்டு இங்கேருந்து ஏரி ஏற்றி சுற்றி எல்லாரும் சுற்றி நல்லா இருந்த ஏரியா இந்த மாதிரி ஆக்கிட்டுவோம். இதுக்கு முன்னாடி எப்படி மாறிச்சு இந்த ஏரி? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. அதுக்கு முன்னாடி நல்லா தான் எல்லாம் வருவாங்களாமா? எல்லாம் வருவாங்க ஏரிக்கு. சுற்றி வருவாங்க. எல்லாம் சுற்றி வருவாங்க. இந்த மண் எடுக்க வந்தாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை மணி வரைக்கும் இங்கே வருவாங்கம்மா ஏரிக்கு? அது நைட்டு ஃபுல்லாக எடுப்பாங்க. விடிய அது சுற்றி வருவாங்க. அவ்வளோ இதாக இருக்கும். இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. இப்போ பாதுகாப்பே இல்லை. ஓகே. எல்லாம் பிரச்சனை பண்ணதுனால தான் மண் எடுக்கிறதுல போயிட்டாங்க. எல்லாம் கேட்டு பூட்டிட்டீங்க? எல்லாம் பூட்டியாச்சு. சூப்பர் சூப்பர். இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம். இப்போ திரும்பி இந்த பழைய மாதிரி கொண்டு வரணும். ஆமாம், பழைய மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். நன்றிம்மா. ஆடு மேய்க்கிறவங்க வந்து அவங்களே வந்து துணையோடு தான் வராங்க. துணை இல்லாமல் வர மாட்டேங்கிறாங்க. என்ன பயமாக இருக்குங்கிறாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பாருங்கள். ஓகே, தொடர்ந்து இந்த ஏரியா பாருங்கள். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல முறையில் ஏரியில் தான் நான் இருக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இதுதான் பேட்டி எடுக்க வந்திருந்தோம். ஆக்சுவலாக எப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வந்து ஊட்டி கொடைக்கானலில் ஒரு சாங் ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த லொக்கேஷன் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு சட்ரஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து காமிக்கிற பாருங்கள். இந்த சட்ரஸ் இங்கேருந்து தண்ணி வரும்போது தண்ணி என்ட்ரன்ஸ் ஆகும்போது இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். இந்த இடம் வந்து அமைக்கணும், நல்லபடியாக வரணும், அந்த இடத்த வந்து கவர்மெண்ட் கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. தொடர்ந்து பாருங்கள்.
ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து ராஜா முகமது அவங்க தான் வந்து அழைச்சிட்டு வந்தாங்க, கருக்கங்குடியில் உள்ளவங்க. அவங்களுக்கு ஒரு கோடான நன்றி. பாருங்கள், ஆடு மேய்க்க ஒன்று பயன்படுது. ரோடு அவ்வளோ மோசமாக இருக்குது, மண் எடுத்து ராரி போய் பொக்லிங்லாம் வந்து இந்த நிலைமையாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. இன்னும் மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே வசிக்கக்கூடிய மக்களே இவ்வளோ இதாக சொல்கிறாங்கன்னா இது நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக இந்த ஏரி வந்து சிறப்பாக மாற வேண்டும்னா உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் காமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், உங்கள் நேம் சொல்லுங்க ஐயா. என் பேர் அன்பழகன். ஓகே, சூப்பர் ஐயா. எங்கே குளிச்சுட்டு வரீங்களா? ஆமாங்க ஐயா. ஏரியிலையா? எத்தனை வருஷமாக குளிச்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் இந்த ஏரி கட்டினதுலேருந்து குளிச்சுட்டு தான் இருக்கோம். எத்தனை வருஷம் ஆச்சு இந்த ஏரி கட்டினதுலேருந்து உருவாக்கி? உருவாக்கி எப்படியும் ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்தீங்களா? ஃபங்க்ஷன்லாம் வந்திருக்கோம். பிரம்மாண்டமாக இருந்துச்சா? ஓப்பனிங்லாம் வந்தீங்க? வந்தோம். யார் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா? ரங்கசாமி ஐயா. ஓகே, சூப்பர். இப்போ இன்னைக்கு சிலையே உடஞ்சி கிடக்குது, அது என்ன அந்த காரணம்? ஏரியில் லாரி ஓட்டிட்டு இருந்தாங்கல்ல, மண் எடுத்தாங்க. சரி, அவங்க வந்து ரிவர்ஸ் அடிச்சு ஜேசிபி வச்சு உடைச்சிட்டாங்க. அதான் அங்கே நிறைய கல்லுலாம் போட்டுருக்காங்க, சுற்றி வர மாதிரி ரோடு மாதிரி. ரொம்ப மோசமாக இருக்கு ஐயா. என்ன அவங்க தான் இப்போ பண்ணது இதெல்லாம். அது இப்போ ரோடு நல்லா வாக்கிங் வர மாதிரிலாம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு வந்து இது வந்து சுற்றுலாத்துறையாக நல்லா பக்காவா சுற்றுலாத்துறை தான் இது. ஆமாங்க, நல்லா அமைஞ்சிச்சுன்னா அந்த திருநள்ளாறு கோயிலுக்கு வரவங்க, நாகூருக்கு வரவங்க, காரைக்காலுக்கு கோயிலுக்கு வரவங்க கண்டிப்பாக எல்லாம் இங்கே வந்தாங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இது. ஆக்சுவலாக அப்படி தானே மூவ் பண்ணாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு போட்டிங் விட்டா நல்லா அழகாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு ஒரு கடை வைக்கலாம், ஒரு இட்லி கடை வைக்கலாம், ஒரு வருமானம் கிடைக்கும். இப்போ அதெல்லாம் இப்போ எப்படி சார் இருக்கு? எதுலேருந்து கட் ஆகுனுச்சு இந்த மாதிரி ஆகுனுச்சு? இந்த மண் எடுத்ததுலேருந்து தாங்க இது மாதிரி இப்போ இதாகிடுச்சுங்க. நீங்கள் கேட்கலையா? பரவாயில்லையா? போய் கேட்கலையா? எல்லாருமே கேட்டு ஊர் மக்களாக கேட்டீங்க? ஊர் மக்கள்லாம் கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணோம், ரோட்டில் நின்று மறியல் பண்ணோம். எல்லாருமே அவர் கமலக்கண்ணன் வந்தார், எல்லாருமே வந்தாங்க. எங்களை கொண்டு போய் கூட அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படிலாம் இது பண்ணாங்க. அது வந்து சரியான முறையில் அது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க யாரும். சரி, இப்போ ரங்கசாமி எதுவும் திறந்து வச்சாங்க ஐயா முதலமைச்சர். அப்போ அவங்ககிட்ட நீங்கள் போய் போகிறோம் கேட்கலையா? அவங்கள்ட்டெல்லாம் நாங்கள் போகலீங்க. நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம், நம்ம அங்கெல்லாம் தூரம் போகும். இப்போ ரங்கசாமி ஐயா பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்கள் சும்மா ஜென்ரலாக சொல்லுங்கள், ஐயா எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்கள். அப்படிங்களா? சொல்லுங்க. ஐயாவுக்கு வணக்கங்க. ரங்கசாமி ஐயா முதலமைச்சர் ரங்கசாமி ஐயாவுக்கு வணக்கம். அவங்க எங்களுக்கு இந்த ஏரி சுற்றுலா வந்து நல்லவிதமாக நீங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லதுங்க. மக்கள் கொஞ்சம் பிழைப்பு நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கலாம், கடை வைக்கலாம், மீன் பிடிச்சி சமைக்கலாம், ஏதோ பண்ணிக்கிறாங்க, செய்யலாங்க. அதை அவங்க தான் உதவி பண்ணணும். இப்போ மண் எடுத்து இப்போ வந்து 60 அடி வந்துருச்சு ஆழங்கிறாங்க. ஆழம் அப்போ திருப்பி வந்து இப்போ சரி பண்ணணும்னா பண்ணலாமா ஐயா? சரி பண்ண முடியாதுங்க, நம்மளுக்கு பண்ண முடியாது. அப்போ போட்டிங் விட்டா சேஃப்டி இல்லை? சேஃப்டி தான். சேஃப்டி உள்ளலாம் சேஃப்டி அது உள்ளலாம். ஆமாம். ஓகே, நீங்கள் யார் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் அந்த டில்லர் ஓட்டிகிட்டு இருக்கேன். டில்லர்னா வண்டியா? கை வண்டி ஓட்டுறீங்க. ஆமாங்க, சூப்பர் ஐயா, நல்லபடியாக ஓட்டுங்க. கண்டிப்பாக உங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவிஸ்ட் யூடியூப் சேனல் மூலியமாகவும் என்னை இங்கே வர சொன்ன ஒரு நபர் இருக்காப்புல ஐயா அவர்கள் மூலியமாகவும் இது நிறைவேறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி ஐயா. வா தம்பி, உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் நேம் சொல்லுங்கள். முருகானந்தம். என்ன படிக்கிறது தம்பி? 12th. அப்போ நான் ஒர்க் பண்ணுறாங்க சபதி. சரி, ஓகே. இது மொத்தம் இந்த ஏரி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு இது வந்து ஸ்டார்டிங்? எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து இருக்குது. ஓகே, எப்போலேருந்து ரோடு மோசமாக இருக்குது, மண்ணெலாம் அழுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் சொன்னாங்க. அது எப்போலேருந்து நடந்துருக்கு? போன வருஷத்துலேருந்து. இப்போ யாரும் வரது இல்லையா இங்கே? யாரும் வரதில்லை. சேஃப்டி இல்லாமல் இருக்கா? ஆமாம். இரண்டு லைட்லாம் எரியுமா? அதெல்லாம் எதுவும் எரியாது. மேலே காமிங்க. லைட் எரியாது. இருந்தும் லைட் எரியாது. ஓகே. இப்போ நீங்கள் இருக்கும் போதெல்லாம் வாக்கிங்லாம் போய் சுற்றி வருவீங்களா? மக்கள்லாம் ஊர் மக்கள்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது சுற்றி வந்தோம். எவ்வளோ கூட்டங்கள் வரும்? அந்த ஒரு 100 பேர் வருவாங்க. ஒரு நாளைக்கு ஈவினிங் ஒரு 100 பேர், 50 பேர், 100 பேர் வருவாங்க. சொல்ல முடியாது. இந்த 3 கிலோமீட்டர் சுற்றி வருவாங்களா? ரெகுலராக வாக்கிங் போவாங்க. அப்புறம் போலீஸ்லாம் ட்ரைனிங் எடுக்கிறேன், இங்கே தான் போயிட்டு வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. போலீஸ் ட்ரைனிங் வரைக்கும் வருவாங்க, போலீஸ் வரைக்கும் வாக்கிங் போவாங்க. இப்போ போலீஸ் பாதுகாப்புலாம் வராங்களா இங்கே வந்து? அதெல்லாம் வருவாங்க, அடிக்கடி வருவாங்க. சூப்பர் தலைவரே. ஓகே, இது வந்து இன்னும் நிறையா வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்து மக்களுக்கு சொல்லுங்கள், ஷார்ட்டாக சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவைப்படுது இங்கே? இது சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நாங்கள் போயிட்டு நாங்கள் விளாடுவோம், சுற்றி பார்ப்போம். நீங்கள் எங்களுக்கு இது ஒரு இப்போ எல்லாம் நல்லம்பள்ளி ஏரினா இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டு, நல்லம்பள்ளி ஏரினா யாரும் வரமாட்டாங்க. சுற்றுலா இந்த பேரே இந்த தடமும் மாறிட்டு சரி பண்ணி இந்த அரசு மூலயமா இது கொஞ்சம் நல்லா இது பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் சுற்றுலா சரி பண்ணி கொடுத்தா எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரணுன்னா வருவாங்க, நாங்கள் போயிட்டு ஜாலியாக இருப்போம். இப்போ எங்கள் வீட்டில் யார் வீடு தான் உடந்த விட நாங்கள் எங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது இங்கே தான் வந்து நாங்கள் அந்த யானைக்கோட்டையில் ஏறி விளையாடுறது, சின்ன பிள்ளையில எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்.
இப்போ அது இல்லாமல் இந்த சுற்றுலா ஏரி சொன்னாலே நம்ம எங்கள் இருந்தாலும் வந்துடுவாங்க. எங்கள் அத்தை மாமா எல்லாம் வருவாங்க, ஃபேமிலி வருவாங்க. இப்போ அது கூட இல்லை, இது வீணாக போயினால கிடக்குறனால ரொம்ப மோசமாக இருக்கனால அது கூட யாரும் வர மாட்டாங்க. இது சரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது. இப்போ மொத்தம் இது சுற்றி ஓரத்தில் மொத்தம் எத்தனை வீடு இருக்குது? அது இங்கே எங்கள் தெருவில் ஒரு 50 வீடு இருக்குது. அங்கே ஒரு 60 வீடு நிறைய தெரு இருக்குது. இந்த ஏரி சுற்றி இருக்குது. சுற்றி இருக்குது. இந்த சைடு இல்லை, இந்த 2 சைடு இருக்குது. சேஃப்டி அதெல்லாம் இருக்கா? இது இருக்கிறதுனால மேக்ஸிமம் சின்ன பிள்ளைகள்லாம் குளிக்க போகிறது வருது, இடையில கூட யாரையும் இழந்துட்டாங்க சொல்லிட்டு. இல்லை, அது எனக்கு சின்ன ரொம்ப எனக்கு வேறன்னு தெரியாது. முன்னாடி நடந்த பிரச்சனை அது. இப்போ ஏரிங்கிறது சேஃப்டிலாம் சொல்ல முடியாது. ஓகே, ரொம்ப நன்றி தம்பி, எல்லாம் சொன்னீங்க. மாற்றங்கள் வரும். தேங்க்யூ ஸோ மச். மரியாதைக்குரிய கற்கங்குடி ஹாஜா முகமது அவர்கள் சமூக சேவகர். அவர் மூலியமாக தான் இந்த ஏரியை பார்க்க வந்தேன். பார்க்கும்போது எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். காடு மொழிச்சு அழகாக படித்துறலாம் போட்டிருக்காங்க. அந்த படிலாம் இடித்து போய் ரோடு வந்து படு மோசமாக இருக்குது. பைக்கில் கூட வர முடியல. அப்படி இருந்தும் அந்த மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும்போது 3 கிலோமீட்டர் சுற்றி வராங்க. சுகர்லாம் அவங்களுக்கு குறையும், நடந்தால் வாக்கிங் போனால் டாக்டர் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருந்தவங்க 10:30 மணி வரைக்கும் நைட்டு சுற்றி வரவங்க. இந்த இடத்துல லைட்டு கிடையாது, சிசிடிவி கேமரா கிடையாது, சேஃப்டி இல்லாத ஒரு ஏரியா, நல்லமல் ஏரியா இருக்குது. இது முழுமையாக மாறணும் அப்படிங்கிறது தான் வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தண்ணி இங்கேருந்து தான் சட்ரஸ்லேருந்து அது உள்ளே அங்கே போகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த இடமே இவ்வளோ மோசமாக எவ்வளோ பள்ளமாக இருக்குது பார்த்துட்டு இருக்கீங்க. இது கண்டிப்பாக இந்த ஒரு மாற்றம் மாறணும் அப்படிங்கிறத வீடியோ. கண்டிப்பாக ராஜா முகமது சமூக சேவர் மூலியமாக நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். அவருக்கு ஒரு புறாவுக்கு நன்றி. அழகான ஒரு ஏரி பாருங்கள். அந்த ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எடுக்க வருவாங்க. ஷூட்டிங் வந்தால் மேக்ஸிமம் கேரவன்லாம் உள்ளே வரணும், ஷூட்டிங் வண்டிலாம் வரும்னு ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு. இந்த ரோட்டில் பைக்கு வரதே கஷ்டமாக இருக்குது, எங்கே ஷூட்டிங் வண்டி வரும்? ஓகேவா? கண்டிப்பாக இது கவர்மெண்ட்டுக்கு இந்த மெசேஜை எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக ரீச் பண்ணி மக்கள் வந்து நீங்கள் விமர்சனம் கொடுங்க. உங்கள் மனதில் உள்ளத்தை வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க உங்கள் கமெண்ட் பாக்ஸில். அதுதான் பேசும், சென்று போய் அடையும். ராஜா முகமது எடுத்த முயற்சி எல்லாமே வீணாக போகலை, கண்டிப்பாக இருக்குது. இது நானும் ஒன்று கூட்டு சேர்ந்துருக்கேன். கண்டிப்பாக இது கண்டிப்பாக ஒரு முயற்சி அடைஞ்சு வெற்றி அடையும். உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எண்டிங்கில் முடிச்சுப்போம். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. மக்களே சிந்திங்கள், கண்டித்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருக்குது. அங்கே காமிங்க, அப்படி அங்கே காமிங்க. தோட்டத்துக்கு அழகாக இருக்குது. ரைட் சைடில் ஒரு சிலை இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு சிலை இல்லாமல் இருக்குது பாருங்கள். அந்த சைடு சாஞ்சி இருக்கு, கீழே காமிச்சா தான். இந்த நிலைமையை மாறணும்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ நான் சொல்கிறத விட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. என் இதயத்தில் குடியிருக்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் இது சென்று அடையணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் பதிவை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு பதிவிடுங்க. பதிவிட்டுட்டு நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. இது வந்து அடுத்த வீடியோ நான் இங்கே போடும்போது இது வந்து நல்லா வந்துருச்சு, எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா வந்துருச்சு, போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, இங்கே எல்லாம் நடந்திருக்கு, இந்த வீடியோ பார்த்தோம், அதனால் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா டூரிஸ்ட்டும் வரும்போது நானும் ஒரு டூரிஸ்ட்டாக வந்து இங்கே போட்டிங்லாம் உள்ளான்னு ஆசையாக இருக்குது. பார்க்கும்போது இதெல்லாம் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த நிலைமை மாறணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது.